Taste the Daily. 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அமுல்படுத்தி உள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கட்டங்களாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டிலும் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்ற நுழைவாயில் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளியேறிய அவர்கள் வழக்கறிஞர்களை கொலை செய்யும் எதிரிகளுக்கு ஆதரவாக கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் யாரும் வழக்காட மாட்டார்கள் என்றும் உறுதியளித்தனர். புவிசார் குறியீடு பெற்ற மயிலாடி கல் சிற்ப தொழிலாளர்கள் கற்சிலைகள் வடிவமைக்க பாறைகள் கிடைக்காததால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் மயிலாடி என்ற சிற்றூரில் 500க்கும் மேற்பட்ட கல் சிற்ப கூடங்கள் உள்ளது. சுமார் 5 தலைமுறையாக கல் சிற்பங்களை செதுக்கி வரும் நிலையில் மயிலாடி கற்சிற்பத்திற்கு புவிசார் குறியீடு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சிலைகள் வடிவமைக்க பாறைகள் கிடைக்காததால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கல் சிற்ப தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேல நமக்கு கல் தொழிலை நம்பி தான் இருக்காங்க. மக்களோட வாழ்வாதாரமே கல் தொழிலை நம்பி தான் இருக்குது. இப்போ என்னென்னா நமக்கு கல் நம்ம மயிலாடி சுற்றுப்புற பகுதியில் இருந்தோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தோ கல் கிடைச்சா நமக்கு மக்களுக்கு வாழ்வாதாரம் பெருகும். இப்போ வெளியே இருந்து வரதுலேயும் கல் சிக்கலாக இருக்கிறதுனால நமக்கு தொழில் நல்ல நலிவடைஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம மயிலாடியிலேருந்து உலக தரம் வாய்ந்த சிற்பங்கள் உலகத்துக்கே கோயிலெல்லாம் இந்தியா ஃபுல்லாக கோயிலில் நம்ம மயிலாடியில் உள்ள கல் சிற்பங்கள் இருக்குது. சேலம் அருகே பட்டா மாறுதலுக்கு 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் கிராம நிர்வாகி அலுவலர் கைது செய்யப்பட்டார். தும்பல்பட்டியை சேர்ந்த அரவிந்த் என்ற இளைஞர் தனது தாத்தா பெயரில் உள்ள நிலத்தை தனது பெயருக்கு பட்டா மாறுதல் செய்து தருமாறு தும்பல்பட்டி விஏஓ பாலம்மாளிடம் விண்ணப்பித்துள்ளார். இந்த நிலையில் பட்டா மாறுதல் செய்து தர வேண்டும் என்றால் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க மனமில்லாத அரவிந்த் இது குறித்து லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் புகார் அளித்தார். அரவிந்தனிடம் இருந்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்சமாக பெற்ற பாலம்மாளை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். விடியா திமுக ஆட்சியில் லஞ்ச ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவதாகவும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூர் தற்காலிக பணிமனையில் மழை நீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் பரபரப்பாக காலையில் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். அத்துடன் தாழ்வான பகுதியில் அமைந்திருக்கும் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் 30க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்து ஓட்டுநர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். குண்டும் குழியுமாக இருக்கும் இந்த பேருந்து நிலையத்தை சீர் செய்து நிரந்தர பேருந்து நிலையம் ஏற்படுத்தி தர வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னிவாடி அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 1000 பேர் பங்கேற்ற கும்மியாட்டம் நடைபெற்றது. பொன்னிவாடி அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஒரே இடத்தில் 1000 பேர் பங்கேற்று நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் கும்மியாட்டம் ஆடியது காண்போரை பரவசப்படுத்தியது.